ஸோ டிமார்ட் போயிருந்தேன். நான் வந்து ஹெல்த்தியான திங்ஸ் நிறைய கவனம் செலுத்துவேன். டிமார்ட்டில் எல்லாமே கிடச்சிது. ஸோ எல்லாமே நான் வாங்கிட்டேன். பட் இதெல்லாமே நான் தனித்தனியாக க்ராசரி ஷாப்பில் தான் இவ்வளோ நாள் வாங்கிட்டு இருந்தேன். கவுனி அரிசி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு வீக்லி 2 days இதை பிரேக்ஃபாஸ்ட்டாக கஞ்சி வச்சு குடிக்கும்போது வாவ் செம்ம ஹெல்த் பெனிஃபிட்டு. ஸோ இது வாங்கினேன், இது கிடச்சிது. அடுத்தது வந்து இந்த காட்டு யானம் அரிசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1/2 kg வாங்கியிருக்கேன். இதை நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இட்லி அரிசி செய்வேன்ல, இட்லி ஆர் தோசை, இதுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணுவேன். இது ஆக்சுவலி வந்து நம்ம டெய்லி ரைஸுக்கு பதிலாகவும் எடுத்துக்கலாம். சூன் அதை நான் ட்ரை பண்ணி உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அப்புறம் ஆஸ் யூஷுவல் ராகி சேமியா தான் அதிகமாக வாங்குவோம். அப்புறம் நிறைய வாங்கினேன். அதில் நான் ரொம்ப ஹெல்த் கான்ஷியஸாக வாங்கினதை காமிக்கிறேன். சன்ஃப்ளவர் சீட் வாங்கினேன், அப்புறம் பம்கின் சீடு வாங்கினேன், அண்ட் இது வந்து மஸ்க்மெலான் சீடு, அப்புறம் வாட்டர்மெலான் சீடு. எனக்கு இன்றைக்கி இந்த 4 சீட் போதும், ஏன்னா இதெல்லாம் என்கிட்ட இல்லை. அப்புறம் சியா சீட் வாங்கினேன், இதுவும் என்கிட்ட இல்லை. சியா சீட் வந்து வாவ் 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 இந்த கிரேவிங்னு சொல்கிறோம்ல, அந்த கிரேவிங்கை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு செம்ம சப்போர்ட் பண்ணும். பட் இதை நீங்கள் நைட்டே சோக் பண்ணணும். சப்ஜா சீட் வந்து இம்மீடியட்டாக சோக் ஆகிடும். இது வந்து நைட்டே சோக் பண்ணணும். இது எல்லாமே அளவாக தான் சாப்பிடணும். இதெல்லாமே ரொம்ப அளவாக சாப்பிடணும். அப்புறம் பிளாக் திராட்சை, இது எனக்கு தேவை. நான் வந்து நார்மல் க்ரீன் கிரேப்ஸ் எப்போதும் அவைலபிள் இருக்கும். இது 200 கிராம் நல்லா இருந்தது, ஆஃபர் இருந்தது. ஸோ பர்ச்சேஸ் பண்ணிவிட்டேன். அப்புறம் டேட்ஸ், இந்த டேட்ஸ் எப்போதுமே இருக்கும், சாப்பிட்ணும் தான் மேட்ரு. டேட்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, உங்களுக்கு தெரியும்ல, நான் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சோக்டு ஓட்ஸ் எடுத்துப்பேன். இல்லைனா இது எல்லாத்தையுமே ஒரு பவுலில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி மார்னிங் சாப்பிடும்போது இதனால் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பெனிஃபிட் இருக்குது. நம்ம வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நான் வந்து அதிகமாக ஹாஸ்டலில் இருந்த கேர்ள். ஸோ ரொம்ப நியூட்ரிஷன் ஃபுட் எடுத்துக்கல. இப்போ எனக்கு 35, இதுக்கு மேலே ஐ ஹாவ் டு ஸ்ட்ராங். இதெல்லாம் எனக்கு சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னா வீக்லி 2 days 3 days இதெல்லாம் எடுத்துக்கும் போது நமக்கு தேவையான இந்த சப்ளிமெண்ட்ஸ் இயற்கையாக கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இதுதான் சிம்பிளாக காமிச்சேன். இது காமிச்சதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சப்போஸ் இதில் ஏதாவது உங்களுக்கு ஒரு ஐட்டம்ஸ் தேவைப்படுது அப்படின்னா எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். பிகாஸ் இதிலெல்லாம் சில ஐட்டம்ஸ் வந்து நிறைய பேருக்கு எங்கே கிடைக்கும்னே தெரியல, போய் வாங்க முடியல. கிடைச்சா நல்லா இருக்கும்னு தோணும். ஸோ மேக்ஸிமம் ஐ ட்ரை மை லெவல் பெஸ்ட் டு சென்ட் யூ. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் அ ஃபேண்டாஸ்டிக் டே டு எவ்ரி ஒன்.